வணக்கம் குழந்தைங்களா. நம்ம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்னா, நரியும் திராட்சை தோட்டமும் பத்தி தான் கதை பார்க்க போறோம். நரி கூட நம்மளும் காட்டுக்குள்ள பயணம் போகலாமா? நீங்களும் நரி கூட வரீங்களா பயணம் போக? வரீங்களா? ஓகே. ஒரு அடர்ந்த காட்டுல நரி வசிச்சுட்டு வந்துச்சாம். நரி தனக்கான உணவை எப்பயும் சேகரிச்சே வைக்காதாம். ஏன்னா அது ஒரு சோம்பேறி நரி. தேவைப்படும் போது மட்டும்தான் தனக்கான உணவை போய் சேகரிச்சு வச்சுக்குமா. ஒரு நாள் நல்லா தூங்கி எழுந்துட்டு மறுநாள் காலையில உணவுக்கு அல்லாடிட்டு இருந்துதாம். அப்போ நரிக்கான உணவு எங்கேயுமே கிடைக்கலையாம். அந்த அடர்ந்த காட்டிலேயே நம்ம உணவை தேடிக்கலான்ட்டு நரி காட்டுக்குள்ள பயணம் பண்ணுச்சான். பொறுமையா நடந்து நடந்து போச்சான். எல்லா வழியிலும் நரிக்கு உணவே கிடைக்கலையாம். அப்போ கடவுளே, உனக்கு கருணையே இல்லையா? எனக்கு வயிறு எவ்வளவு பசிக்குது. என் வயித்துல இருந்து சவுண்டே வந்துருச்சு கடமுடன்னு. என்னோட பசிய நீயாச்சும் தீர்க்க மாட்டியான்ட்டு கடவுள் கிட்ட முறையிட்டுச்சான். உடனே தா சோர்ந்து போன நரி என்ன பண்ணுச்சா, ஒரு மரத்தடி கீழே உட்கார்ந்துருச்சான். அதால முடியாம திருப்பி என்ன பண்ணுச்சு, சரி நம்ம இன்னொரு வாட்டி முயற்சி பண்ணலாம்னு சொல்லிட்டு திருப்பி எழுந்து நடந்து போச்சான். நடந்து போகும்போது அது கண்ணுக்கு கொத்து கொத்தா திராட்சை கொடியில திராட்சை தொங்கிட்டு இருந்துச்சாம். அப்போ நிறைய என்ன திட்டம் போட்டுச்சு, ஆஹா, இன்னைக்கான உணவை நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. திராட்சையை சாப்பிட்டு நம்ம வயிற்று பசிய இன்னைக்கு ஆத்திக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டுச்சான். உடனே இந்த நரி என்ன பண்ணுச்சான், திராட்சையை பார்த்தா திராட்சை மேல இருந்துச்சான். ஐயோ, இந்த திராட்சையை எப்படி எடுக்கிறதுன்ட்டு ஒரு வாட்டி தாவிச்சா. அதால எட்டவே இல்லையா. இன்னொரு வாட்டி தாவிச்சா. முயற்சி பண்ணிட்டே இருந்துதான். பல முயற்சிக்கு அப்புறமா நரி என்ன பண்ணுச்சு, ஏணி போட்டு, பக்கத்திலே ஏணி இருந்ததுனால அந்த ஏணி எட்டுறது போட்டு இந்த சுவையான திராட்சை கனிகளை என்ன பண்ணுச்சு, நல்லா சுவைச்சிச்சு. ஆஹா, இனிப்பா இருக்கே. இது நம்மளால எட்ட முடியலன்ட்டு விட்டுட்டு இருந்தனா என்ன ஆயிருந்திருக்கும்? இந்த சுவை மிகுந்த திராட்சை கனி நம்மளுக்கு கிடைக்காம போயிருந்திருக்கும். ஆனா நம்ம முயற்சி பண்ணதுனால இவ்வளவு சுவையான திராட்சை நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிச்சான். இந்த கதை மூலியமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? முயற்சி திருவினையாக்கும். முயன்றால் சாதிக்க முடியும். எப்பயுமே ஒரு டைம் மட்டும் முயற்சி பண்ணிட்டு, ஐயோ நம்மளால முடியலையேன்ட்டு நரி மாதிரி சோர்ந்து போகாம, நரி மாதிரி என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணிட்டே இருந்தா நம்மளுக்கும் சுவையான திராட்சை பழம் நரி மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? ஓகே, தேங்க்யூ.